லூசு பையல. சரி வியாபாரத்தை நீ பார்க்க விடு. ஏன் வியாபாரத்தை நீ பார்க்க விடு? யார் நம்ம நல்ல கூட்டம் இருக்கு. உண்மைதான். நம்ம பொழப்ப பாப்போம். ஏன் பொழப்ப பாப்பா? நான் இங்க தான் வந்தேன். ஏன் வியாபாரம்? டீ வியாபாரம். ஏன் வியாபாரம்? பூண்டு வியாபாரம். ஒண்ணு என்னைய பார்க்க விடு. போல என்னைய பார்க்க விடு. நீ ஒண்ணு பார்த்து கிளிக்க வேணாம். போ மலகிட்ட. யார் ஏமா நீ? கொஞ்சம் அறிவு இருக்கு உனக்கு. சூடு சொன்ன மானகிட்ட முட்டபலே. சோத்திக்கு சோபல சுண்ணாமதிக்கிற மானகிட்ட முட்டா மூதி. ஆறா மலனே. என்ன டான்சர் எப்படி முண்டாடாவ? பொம்பளைனா பொம்பளை மாதிரி பேசுமா? இந்த வியாபாரியை அனுசரிச்சுக்க. அப்படிதான் பேசுவேன். யார் நீ? உனக்கு மரியாதை கொடுக்கற எந்த அவசியமும் எனக்கு இல்ல. அப்படிதான் பேசணும். எனக்கு நீ சட்டம் போடாத. சட்டம் சவுடால எல்லாம் போடுவேன். டீ காபி வடை சம்சம். வெள்ளை பூண்டு ரச பூண்டு நாட்டு பூண்டு வெள்ளை பூண்டு. நம்மள பாராட்டி காது கொடுத்துட்டாங்க அவங்க வீட்டுல குழம்பா. உங்க வீட்ல ரசத்தை வைக்க இது என்னது இது? ஏண்டா இன்னும் சின்ன புள்ள புத்தி போகலடா அவங்களுக்கு. நாங்கடா ஆளு கம்போ எடுத்துக்கங்க. இது வந்து விசாய்க்குள்ள தான் வச்சுக்கறேன்னு. ஓ அந்த ஏன் முறப்ப நீங்க பாக்க விடுங்க. நீ பாக்க விடு. எனக்கு நீ பிரச்சனை பண்ணாத. எனக்கு நீ பிரச்சனை பண்ணாத. சரி போனா போகுது. நானே ஆம்பளை பிள்ளை ஆச்சுன்னு பாக்க. நம்ம யாரு போற நீ? பேசுமோரா. அறிவு இருக்கா? சூடு இருக்கா? சொர்ண இருக்கா? மேல இருக்கா? சூடு இருக்கா மயில் இருக்கான்னு பொளக்கா விடுங்க தெரிஞ்சேன். சூடு இருக்கா மயில் இருக்கான்னு. ஒண்ணு என்னைய பாக்க விடு. என்னைய மொள நீ பாக்க விடு. நீ வந்து பார்த்து அப்படியே பொளந்த. பேசு. ஆமாடனே. பேசு. முட்டா பல. சோமியா குடிக்கி. சாண்டா குடிக்கி. அவசாரி பல. ஏய். அப்புறம் பேச வரியா அப்புறம் வாய்னா. பேசு. பேசுடா. ஏண்டா முட்டா பல. பேசுடா. பேசு. டீ காபி சம்சம் டம்டே. வெள்ளை பூண்டு ரச பூண்டு. வெள்ளை பூண்டு. எல்லாம் இங்கிட்டு வா. என்ன வியாபாரத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கா? ஏன் வியாபாரத்தை நீ தான் ஜெர்மா நான் வியாபாரிக்கல வியாபாரி அனுசரிச்சு போறாளே. சரி சரி நீங்களும் வியாபாரி ஆயிட்டீங்க. ஆமாங்க நானும் வியாபாரி ஆயிட்டேன். நான் பல தொழில் பார்க்கறாளே. என்ன தொழில்? அவட்ட டீ காபி வடை சம்சே முட்டை போண்டா கேள்விப்பட்டிருக்கேன். அம்மா அது என்ன முட்டை போண்டா? அம்மா கடையில பாருங்க இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல விக்கிறாங்க. டீ காபி வடை சம்சே அப்படினு சொல்றாங்க. அதெல்லாம் சரி முட்டை போண்டா. அம்மா அவசரத்துல பஸ் எடுக்க போயில சரி இப்படியா சொல்லுவாங்க. டீ காபி வடை அப்படின்னா அவங்க வண்டி எடுத்து ஊருக்கு போயிடுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? டீ காபி வடை சம்சம் டம்டே. முட்டை போண்டாயா? சொல்ல பூண்டு பூண்டு கட்ட முட்டை வெள்ளை புண்டை. என்னதான் இருந்தாலும் டீ சாப்பிட்டாதே உங்களுக்கு தூக்கம் போகும். பூண்டு வச்சாதான் ரசம் மணக்கும். யார் சொன்னது? பெரிய ரசத்தை வச்சு மொண்டு குடிப்பியா? பூண்டை தின்னு விட்டு குசை போட்டு நாடாரத்தை கெடுத்து போடுவாங்க. பூண்டு இல்லாத ஏதாவது குழம்பு இருக்கா? அம்மா எல்லா குழம்புலயும் பூண்டு போடுவாங்க. என்ன அப்படி நீங்க குழம்பு வைப்பீங்க? நாங்க குழம்பு வைப்போம். நாங்க சமைப்போம். நீங்க சமைப்பீங்களா? நீங்க சமைச்சாலும் அப்படித்தான் இருக்கும். அப்பெல்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்க குழம்பு வச்சாங்கன்னா ஊரே மணக்கும். எப்படி? பக்கத்து வீட்டுல கேட்பாங்க அடியே காளியம்மா கறி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு. அது சொல்லு. இஞ்சி அதை போட்டு இஞ்சி அரைச்சு மிளகா அரைச்சு மொத்தமா அரைச்சு ஊத்து தலையில ஊத்துரு. யார் தலையில? குழம்பு தலையில ஊத்துரு. ஊரு குழம்பே மணக்கும். அப்ப வச்சா இப்ப பொண்டாட்டி குழம்பு வச்சா புருஷன் திருப்பூர் கிளம்பிடுறேன். டீ காபி வடை சம்சம் டம்டே. உங்க கூட சேர்ந்தவன் கம்பெனில சேர்ந்திருக்கேன். சரி சரி அம்மா என்ன நீங்க பிரச்சனை பண்ணாதீங்க. என்கிட்ட நீ மூல பிரச்சனை பண்ணாத. யார் மூலடி ஓம்பிட்டு முன்னையும் தெரியாத ஓம்பிட்டு பின்னையும் தெரியல. நீ வாடு இஷ்டத்துக்கு வர. பின்னால தெரியலன்னு சொல்லுங்க. முன்னால நல்லா தெரியும். உனக்கு பின்னாடியே நல்லா தெரியுது. எனக்கு விட உனக்கு பெருசாலடா இருக்கு. உனக்குனா என்னத்த சொல்ல நான்லாம் இருக்கிறத வச்சு பொழைக்கிறேன். யாரு? உனக்கு பொழக்க தெரியும். உனக்குலாம் குண்டி பெருசாஞ்சினா உலகத்தை குண்டி பெருசா இருந்தா குடும்பத்துக்கு ஆகாது. யார் சொல்ல? அது ஆம்பளைக்கு இருந்தா ஆகாது. இல்ல பொம்பளைக்கு தான் சொல்றேன். பொம்பளைக்கு இருந்தா ஆகாது. குண்டி பெருசா இருந்துச்சுன்னு வச்சுக்கவே குடும்பத்துக்கு ஆகாதும்பாங்க. உங்க பொழப்ப நீங்க பாருங்க. சரி அப்ப நீ கிளம்பு. அப்ப நீ கிளம்புடா மூதேவி போடா. டா முட்டபல மாலை போட்டுக்க. ஐயப்பங்களுக்கு மாலை போட்டுக்க. பேசக்கூடாம பார்த்துட்டு இருக்கேன். போ சாமிக்கு சாமி பேசிக்கலாம். போ போடா. கேளு நீ போடான்னு சொல்லு. கேள போய முட்டா போய என்ன வேணாலும் கேளு. ஏங்க ஆம்பளை வெக்கமான சூடு சொரண அச்சம் மனம் ஞான பயிர்ப்பு அதெல்லாம் பைப்புலாம் உள்வாங்க. பயிர்ப்பு கேட்கல மூதேவி. நீ என்ன வேணாலும் என்னை திட்டு நான் திருப்பியே பேச மாட்டேன். ஏங்க பேசாம இருக்கேன்னா ஏன் எல்லாம் இந்த ஏடிஎம் எந்த மனுஷன் சம்பாரிச்சு என்ன இருக்கு? ஒரு மசரும் இல்ல. 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு சேத்திப்பி வாங்கணும். சரி சரி சேத்திப்பி வாங்கி மண்ணு தோண்டியா பொழைச்சுக்கிறோம். ஆமா இப்படி தூக்குனது. சரி இதே ரூட்ல. எந்த ரூட்லயா? ஆமா ஒண்ணே அப்ப இங்கிட்டு போ. சரி அதுதான் போனா போணும். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் சீட்டாடு வேணும் வாங்கினேன். நாடகத்துல சம்பாரிச்சு பெரிய லெவலுக்கு ஆளாயிரும். சரி
முக்கால் வண்டி கியர் போட்டு டிரைவர் போட்டது ரூட்ல. இந்த ரோட்ல போனா எத்தனை அந்த ரூட்ல போகும்? ஆமா நீ ஏமா கோபப்படுற? சரி அதுதான் போனா போய் இப்ப 2 மாசத்துக்கு முன்னால எருதுகட்டு மாடு வாங்கணும். ஒரு கொம்பு தண்டி அவுத்து விட்டது. இதே அடுத்த மாசம் தாண்டி கார்த்திகை எப்பவே இருக்கிற கார்த்திகை நாய்க்கு உந்த நாள் நம்ம 2 பேரும் என்ன நாயா? நாய்மா நீ இருக்கிற பார்த்தா நாய் வந்திருக்குன்னு நினைக்க போறாங்க. என்ன நீங்க வாட்டுக்கு உங்க என்னது? நீ இந்த பிள்ளைக்கு என்ன வேணும்? அப்பா என் மக அப்பா முகரே பாரு. மக என்ன தொண்டது மக மாமா உட்காருங்க. கேரு கேரு. எனக்கு அப்பா, உனக்கு எப்படி மாமா? ஏமா நீ வந்து அவர் வந்து உங்க அப்பா. ஆமா. நீங்க வந்து என் லவர் இல்ல. உன் லவர்னு யாரு சொன்னது? ஊருக்கு இத ஒன்னு சொல்லி விட்டாரு. இவரு இது உங்க அப்பா. ஆமா. என் மாமா. மாமா மக என்ன கொந்தியா இல்லையா? மாமா மக கொந்தியா இல்லையா? உன் முகரையில பாரு, முகரையில கதையின் முறைப்படி உனக்கு ஆடவும் பேசவும் மட்டும்தான் என்னை போட்டது. உனக்கு பொண்டாட்டியாகவும் வப்பாட்டியாகவும் ஒரு லவ்வராகவும் என்னை போடல. ஏமா அப்புறம் கதையின் முறைப்படி அப்புறம் 3 மணி வரை என்ன பொண்டாட்டி தானே? பொண்டாட்டி பொண்டாட்டிங்க அது எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை அந்த பொண்டாட்டி. சரி ஐ ஆம் செட்டப். செட்டப்பா? எருமாமா இப்பதான் சத்தம் ஓன் வருது. யாருக்கு செட்டப்? ஏமா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். உனக்கு நான் செட்டப்னா இவங்க ஏன் துள்றாங்க? அது ஆர்வம். என்ன ஆர்வம்? மணி இந்த நேரம் 1 மணிக்கு செட்டப் கிளம்பணும் நேரம். என்ன கிளம்பணும்? அம்மா ஆம்பளை எல்லாம் இந்த 1 மணிக்கு தான் ஆள் தெம்பா இருப்பேன். என்ன தெம்பா இருப்பேன்? இந்த இப்பதான் இது காங்கிரீட் போட தயாரா. என்ன காங்கிரீட்? என்ன காங்கிரீட்? எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அம்மா கல்யாணம் ஆகல என்ன? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆனா சரி உங்களுக்கு கல்யாணம் ஆகல? ஆமாங்க. குழந்தை இருக்கா? கல்யாணமே ஆகல எப்படி அப்படில இருக்கா? இப்ப மாத்திட்டாங்க. என்னது? கல்யாணம் பண்றதுக்கு முன்னால குழந்தை இருந்தா தான் கல்யாணம். சரி நீங்க என்ன முடிவு? நான் ஒரு யோசனை பண்ணிட்டேன். இப்பெல்லாம் நான் பொண்ணு வாத்தலாம் நம்ம ஓயிலாம் அதான் பொண்ணு கொடுக்க மாட்டேன். வாய்ப்பு இல்ல. கண்டு குட்டி மாடுமா வாங்கலாம் பிளான் பண்ணிட்டேன். அது எந்த செலவு ஆக மொத்தம் என்ன நீ சொல்ல? கண்ணு குட்டி மாடு வாங்கணும்னா எந்த பிரச்சனையும் இல்ல. என்னது? உங்களை நாங்க கல்யாணம் பண்ணி நீங்க தானே நம்ம கம்பெனி. ஆமா நீங்க நம்ம குரூப் தான்டா. நாம சேர்ந்து என்ன கதியாக போகுதுன்னு தெரியல. ஏற்கனவே போயிருச்சு. நீங்க நம்ம குரூப் தான். ஏன் நான் கண்ணு குட்டி மாடை பிடிக்கணும்னு சொல்ல தெரியுமா? பேரை மாத்தி சொல்லுவானுங்க. தினேஷன் சொல்லலாம். நான் ஏன் கண்ணுக்குட்டி மாடா பிடிக்கணும் தெரியுமா? நம்ம கல்யாணம் பண்ணி சரி அதை மாசமாக்கி அப்புறம் 3ஆவது மாசம் செக்கப், 4ஆம் மாசம் செக்கப், 5ஆம் மாசம் செக்கப், 7ஆம் மாசம் செக்கப், அப்புறம் மாசம் நம்மளை திட்டுவாங்க. பொடியாது மாதிரி இருக்கா ஒரு மயிருக்கு முடியல அப்படி ஒரு உழவு கூட ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கண்ணுக்குட்டி மாடு மாதிரி தான் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுதான் நான் பிளான் பண்ணிட்டேன். என்னன்னு அப்புறம் ஸ்கேன் பண்ணணும், சரி அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லுவேன். நாங்கள் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் கேனை தூக்கிட்டே தெரிய வேண்டியது. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன பிரச்சனை இல்லைங்கிற? உங்களை கல்யாணம் பண்ணதே ஒரு பிரச்சனை. யாரு? எங்கள பெண்கள். ஐயோ ஓ வாயை மட்டும் தயவு செய்து நாங்க வந்து அப்படி நிக்குது பாத்தியா? வாம்ட்டு தான் தொங்குது. தான் எப்ப பார்த்தாலும் என்னை அசிங்கப்படுத்து. பொம்பளை லேடிஸ் டைட் வச்சு தாண்டா அந்த கதியா இருக்கு. வேணாட மொத்தமா அவிஞ்சிச்சாக நீ கரெக்ட் பண்ணலாம். ஏண்டா எதுக்கு கோடாரி தைலம் தேய்க்கணும்? கணக்குல கை வலிக்கு எதுல கொண்டு கோடாரி தைலம்? குஞ்சு வலிக்கு தேய்க்க. எரும மாடு அதுல தேய்ச்சனா வெந்து போயிடும். எப்படியா கொண்டு வச்சு கை தட்டுங்கடா. உங்களை நீங்க வந்து எங்களை தாலி கட்டினா உங்களுக்கு பிரச்சனை. என்ன இப்படி பிரச்சனை நான் கேட்கிறேன். உங்களை நாங்க செய்ய வேண்டிய வேலை எல்லாம் நீங்க செய்வீரா? என்ன நாங்க நாங்க வீட்ல வீடு கூட்டுவோம், வாச கூட்டுவோம், வீடு தொடப்போம், பாத்திரம் விளக்குவோம், துணி துவைப்போம், சமைப்போம், பிள்ளைய பாத்துக்குவோம். 10 மாசம் சுமந்து புள்ள பெப்போம். உன்னால முடியுமா? பெரிய உலக அதிசயம். பாத்திரம் கழுவுவோம், தண்ணி ஊத்துவோம், துணி துவைப்போம். துணி துவைச்சாலும் அப்படித்தான் இருக்கு. நீங்க விளக்குமாறு வச்சு கூட்டுவீங்க. ஆமா. அப்புறம் வீடு தொடப்போம். நீங்க தூடு தொடப்பி காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு வாச தெளிப்போம். வாச தெளிக்க கோலம் போடுவோம். 5 மணிக்கு எந்திரிச்சு வாசல்ல தெளிச்சு விட்டுனா மூத்திரம் மெஞ்சிட்டு வருவேன்.
அது அப்ப பெண்கள் 10 மாசம் வந்து புள்ள வைப்போம். ஒன்னால முடியுமா? என்னம்மா எதுக்கத்தாலும் 10 மாசம் வந்து புள்ள வச்சே மயிரை புடுங்கணும். நாங்க 10 மாசம் எவ்வளவு சிரமம். என்ன சிரமப்படுறீங்க? சனி ஞாயிறு லீவ் விட்டுறாங்க. நாங்க படுற பாடு எங்களுக்கு என்ன பாடு? என் மயன்ட்ட போய் அந்த கடையில போய் சர்ப்பு வாங்கிட்டு வராங்கிறேன். நான் கடைக்கு போக மாட்டேன், வீட்டுல தான் இருப்போம்ங்கிறேன். சரி படத்துக்கு எங்கடா போக? படத்துக்கு போறானா 1000 ரூபாய் காசு கொடுத்து காரைக்குடி போறாங்க. என்ன சொல்ற? செல்லுல தான் பாப்போம். நீ ஏத்தி வச்சிருக்கல. சரி புள்ள போய் ஏதாவது விருந்தாடி வரப்போ பால் பாக்கெட் வாங்கி அனுப்பி விட்டுட்டு அப்பதான்டா கதவை சத்திட்டு கையில அவுக்குனே அப்பான்னு வந்துட்டு அங்கமே பக்கத்து. சரி அதுதான் போனா போகுதுன்னா நீ போய் அந்த கடையில போய் வாங்கிட்டு வரான்னு கதவை சத்துல விருந்தாடி வந்துட்டேன். நாங்க படுற நீ எதுக்கட்டாலும் 10 மாசம் சுமந்து புள்ள வத்தம் முடியாது. ஆமாங்க 18 வருஷமா சுமந்து. மூணு தொலைடா எரும மாடு. அப்ப நீ 10 மாசம் சுமந்து உனக்கு இருக்க அப்படியே மாயில ஏறும். அப்படியே நீனும் 10 மாசம் சுமந்தாலும் புள்ள எலி குஞ்சு மாதிரி தான் போற. முன்னாடி சொல்லு சரிங்களாம். இப்பயே அதே பார்த்து நீ சொல்றியே. வாங்க உங்க வேலை நீங்க பாருங்க. சரிங்க அப்ப நீ கிளம்பு. ஏன் வேலையை நான் பாக்குறேன். சண்டைக்கார மாதிரி நைவ பேசுதான். அண்ணே கார்த்தி அண்ணே மயிர் அண்ணேண்ணா என்னண்ணே? நான் எங்க போயிட்டு மெட்ராஸ் போக வேண்டியது இங்க வந்து தெருவில் நிற்கிறேன். இங்க எதுக்கு வந்த? சரி நாடகம் சொல்லிட்டாரு, நல்ல பொம்பளை பிள்ளைலாம் வருது, நான் வரேன் அண்ணேங்கிறேன். அண்ணே நல்லடா இளவட்ட பிள்ளையா இருந்தா அண்ணன் கூப்பிடுறேன். முன்ன பின்ன தெரியாதவங்கள அண்ணன் தானே. நல்ல இளவட்ட பிள்ளையா இருந்தா நான் அண்ணன் என்னைய கூப்பிடுறேன். சரி நல்ல கிழட்டு முட்டை மாதிரி டான்ஸ் வந்துச்சுன்னா மச்சான் அப்படிங்கிறேன். ஏமா அண்ணன்னு சொல்லாதீங்க. சரி டீசெண்டா பேசுங்க. டீசெண்டா சரி. இங்க எதுக்கு வந்த? இதான் டீசெண்டா. இங்க எதுக்கு வந்த? அண்ணே கார்த்தி அண்ணே அண்ணன் மட்டும் சொல்லாத. எதுக்கு வந்தீங்க? இல்ல அண்ணன் என்ன சோப்பிடு. ஏன்? அப்பதான் சந்தேகப்பட மாட்டாங்க. ஓ முகரைய பாரு, முகரையும் மூஞ்சிகளையும் அப்படித்தான் பேச. யார்ரா முல நீ? ஏண்டா முட்டை பேடு சோறு தானே தின்ற? இந்த பிய திங்கிறியா? ஏண்டா முட்டை நீ ஊர்ல உலைய வச்சுட்டு போ. உடனே சொல்லண்டா எரும மாடு எரும மாடு மாதிரி நிக்கிறியே. நல்லா பேசு. ஏன் அத பத்தியே கவலை? ஏங்க கவலைப்பட மாட்டியே? ஒரு பொம்பளை வந்ததுல இருந்து உன்னை இவ்ளோ பேச்சு இவ்வளவு பேசுறவன நாண்டுகிட்டு செத்துறணும். நான் என்ன மயிருக்கு சாகுறேன்? மணி என்ன என்ன 1? ஆமா 1:30க்கு தான் கட்டி பிடிக்கிறச்சுன்னு. அப்ப நீ என்ன வேணாலும் கேட்கலாம். நம்ம பயில எங்க பயில வரு சாயந்தரம் 7 மணி வரை நோத்தா ரொம்ப என்னடி குழம்பு வைக்கிற மயில 8:45 மேல ஆள் பேசுவேன். எப்படி? நீ இல்லைன்னா நான் இல்லடி செத்துரு வேண்டி. நீ வந்து என்னைய பாசமா நினைப்படி. நான் இது பண்றதுக்கு டொங்காசு போறது. ஏங்க நான் ஒண்ணு கேட்கவா? 5 காசு 10 காசு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன டொங்காசு? டொங்காசுனா தெரியாம டொங்கு டொங்குன்னு. அது கப்ளிங் வாசி அவங்க. அது நாங்க இல்ல, நாங்க ஓசு அன்லி பைப். அம்மா இங்க வாங்க. சொல்லுங்க உங்க வேலை நீங்க பாருங்க. சரிங்க ஏன் வேலைய நான் பாக்குறேன். சரி. அடி சிவி சினுக்கடுத்து சிங்காரி பொட்டு வைத்து சிங்காரி பொட்டு வச்சு அம்மா வாமா 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 அம்மா வாமா 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 நீ ஒரு தடவை வாமா. குட்ட புள்ள கரிகமணி பொட்ட புள்ள நீனு நானு கிட்டி தாண்டா அடிக்கலாம். அவன் எதுக்கு அந்த அளவுக்கு சுறுசுறுப்பா தாளம் போடுறாரு. வேற அந்த சண்டை மேல வாசிக்கிறாங்க, அதை பார்த்துப்பேன். அவனை என்னைக்கு கொட்டையில அடிச்சு வீங்க போது கட்ட புள்ள குட்ட புள்ள கரிகமணி பொட்ட புள்ள. மூதேவி ஒரு ஆட்டம் கூட ஆடல. என்ன வயித்தா குத்துமா? இதுக்கு தான் கண்டதை தின்னாதேன்னு சொல்றேன். வயித்தா குத்துது. என்னது? நான் இப்ப இன்னைக்கு அமெரிக்கா கிளம்பிட்டேன். ஹலோ பேசண்ட் உள்ள பேசண்ட் அப்பதான் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஹலோ எஸ்கூஸ் மீ. ஹலோ இங்கிட்டு கொல்லக்காட்டுல கடந்து கங்க்ராச்சுலேஷன் சார். வணக்கம் சார்.
வயித்தே குத்துது சார். வகுத்துல ஓவத்துல என்ற குத்துறது. இங்க வாங்க சார். ஒரு நிமிஷம் பேஷண்ட் வந்திருக்காங்க. சார் போன் பேசுறா கத்தாதிய. என்னடா டாக்டர் ஒரு மாதிரி இவன் சுகர் வந்த மாதிரியே இருக்கேன். சார் சார் வணக்கம் சார். பக்கத்துல வாங்க சார். வயித்தே குத்துது சார், என்னன்னே தெரியல. கம்பவுண்டர் நான்சன். எஸ் சார். இங்க பக்கத்துல வாங்க சார். உங்களுக்கு என்ன செய்யுது? சார் என் வீட்டுக்காருக்கு 2 நாளா வயித்து. என்ன சார்? சார் சார் பேஷண்ட் இங்க இருக்காங்க. அட முண்டை கண்ணு தெரியலையா சார்? எனக்கு இல்ல. ஐயோ சார் எனக்கு இல்ல, என் வீட்டுக்காருக்கு வயித்த குத்திக்கிட்டே இருக்கான் சார். இந்த தொப்புள் வேற வெளில வந்து கிடக்கு சார். சார் எனக்கு இல்ல, என் வீட்டுக்காருக்கு. எனக்கு இல்ல. நீ ஒளிஞ்சுக்கமா சார். தொப்புல இல்ல மம்பானையா? இழுத்து மூச்சு விடுங்க. செத்துருவேன். இரு சார். அம்மா நீ வீட்டுக்கு போ. இவன் ஒன்னே மாற்றம் ஆக்கிடுவேன். எனக்கு செக்கப்புக்கு வந்தேன், ஒன்னே செக்கப் பண்ணிக்கிறேன். ஐயோ சார் என் வீட்டுக்காருக்கு வயித்த குத்திக்கிட்டே இருக்கான் சார். சார் வயித்தே கமாண்டர் சார். அவங்களுக்கு ஊசியை போட்டு விடு. கமாண்டர் சார் தம்பி சார் சொல்லுங்க சார். கொஞ்ச நேரம் குனிங்க வா. இவர்தான் கம்ப ஊன்றவரா. இருமா உங்களுக்கு எது பண்ணுங்க? என்ன வர தம்பி, ஏன் நான் தாண்டா முடியாதாலு. இங்கிட்டு வாங்க. நீ ஒளிஞ்சுக்க. இழுத்து மூச்சு விடுங்க. அவன் கீழே விட்டுக்கிட்டு இருக்கேன். எரும மாடு கீழே விட்டுக்கிட்டு இருக்க, மேல விடு. இழுத்து மூச்சு விடுறியா சாணி ஓடுறியாடா? இல்ல சார், இப்ப மூச்சு விடையில புருன்னு பார்த்தேன் சார், ஃப்ரீ ஆகுது. அவங்களுக்கு எப்படி போகுது சார்? நீங்க கண்ணு மயிர அங்க வைக்காதே சார். அவனுக்கு எப்படி போகுதுன்னு அவனுக்கு தான் தெரியும். எனக்கு என்ன சார்? என்னடா விருந்தாடி வந்தேன் பொண்டாட்டியை கருத்தாங்க. வர்ற செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம். எனக்கு வயித்து வலிக்கு வந்தீங்க. இங்க இருங்க. என்னங்க அவரு ஃப்ரீயா பார்த்து தர்றாராம் சாமி. ஏய் என்ன மாட்டுக்கு போற ஊசியா கொண்டு வந்து? இல்ல இவங்க டாக்டர் இல்ல. ஐயா சார் அது மாட்டுக்கு. ஐயோ யானை குதிக்குதுடா. அது மாட்டுக்கு போற ஊசி சார். இவங்க ஏன் மாசனா ஊசி போடுறாங்க? போட்டாங்க தேய்ச்சு விடுங்க. ஊசி போட்டா குண்டிய தேய்க்கணும், நெஞ்ச தேய்க்கிறான்டாங்க. ஏய் ஊசி பின்னாடில போடுவாங்க, நீ என்னத்த கொண்டுட்டு வர முன்னாடி? ஆபரேஷன் பண்ணனும். எடுங்க. ஆபரேஷன் என்ன பாட்டுன்னு முதல்ல ஐயா முதல்ல என்ன ஆச்சு அவன் வயித்துக்கு? சார் ஆபரேஷன் தானே பண்ணனும். காதுல மாட்டணுமோ? காதுல மாட்டாம நீ வாடிக்கு பாத்துக்கிட்டு இருக்க பாரு. நீ ஒரு டாக்டர் கூட்டிட்டு வர பாரு. எங்க உங்களுக்கு சத்தம் கேக்குதான்னு பாப்போம். எனக்கு முடியல சார், அவனுக்கு தான் முடியல. சார் ஆபரேஷன் பண்ற கத்தி எடுத்துட்டேன் சார். டேய் இவங்க ஆபரேஷன் பண்றால சென்ட்ரிங் வேலை பாக்குறவங்க. இல்ல சார் எனக்கு வயித்து வலி சரியாயிருக்கு. ஐயோ உங்களை பார்த்தா இவனை சுத்தியால முதல்ல உள்ள வைக்க சொல்லுங்க. சார் இருங்க. தம்பி இருப்பா. இவன் என்ன மணப்பாறையில சீகச்சில மண்டோட உடைப்பாங்கல்ல, அப்படித்தானே இருக்கு. நான்சன் அது பானர் எடுத்துவா, கழட்டி எடுத்துவா. எதுக்கு சார்? அவனுக்கு முதல்ல என்ன சார் பிரச்சனை? நீ டாக்டரா இல்ல மோட்டர் பிரிக்கிறவங்களாடா? இந்த பிள்ளைக்கு ஒரே நெஞ்சு சளி. அந்த பிள்ளைக்கு நெஞ்சு சளி, உனக்கு குஞ்சு சளியா? அம்மா இறக்கி விடுங்க, மொட்டையடி அடிக்காம. அம்மா லூசு முண்டா விடு. விடுமா சார் நான் விடுறேன் சார். ஐயோ இருக்கடா. அம்மா கையெடுமா. நீ உரியா இங்க வாடா. ஏன் சார்? ஏண்டா ஆளாளு குறக்கு நான் என்ன? மேடம் இங்க ஹாஸ்பிடல் வந்து சண்டை போட கூடாது. சார் அந்த பிள்ளைக்கு நெஞ்சு வலிக்குது, இத குடிக்கிறேன் சார். நாட் டச்சிங். டச் பண்ண கூடாதா சார்? சார் சார் இங்க வைக்காதீங்க சார். டேய் சார் டாக்டர் முதல்ல காதுல மாட்டலாம். ஐயோ திடீர்னு வந்துட்டா கொடுத்து இது பண்ண சொன்னா. சார் இங்க தான் வலிக்குது. இல்ல அங்க வலிக்குனா யாரோ கான்கிரீட் போட்டுருக்காங்க. சார் இங்க வாங்க. இவன் என் பொண்டாட்டி. சார் இவன் என் பொண்டாட்டி 3 வருஷமா போட்டுக்கிட்டு இருக்க, இன்னும் சென பிடிக்கல.
அதுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லுங்க. வேப்பனையை ஊத்தி விடு. வேப்பனையை ஊத்தி மொத்தமா நெருப்பு வச்சு கொளுத்த சொல்றீங்களா? ஏய் இது முட்டை கரு கலந்து. ஐயோ முட்டை கரு எங்கடா செக்கப் பண்ற? ஏய் தம்பி நீ நிஜமாவே டாக்டர் தானா? இங்க வாவே. இல்ல பழம் கொண்டு வந்திருக்காமா. அடே மூதேவி இத காதுல மாட்டியா? எங்க ஹாஸ்பிடலுக்கு வர்றவங்களுக்கு பூரா கடையில பழம் தான் தருவான். பழம் தருவோம். காலையிலக்கு நானும் பழம் சேர்த்து உங்களுக்கு பழம் தருவோம். பக்கத்துல வாமா, உனக்கு உடம்பு முடியல. சார் சார் கூப்பிடா போமா. வாமா சார் நீங்க உங்க ஊசி பெரிய ஊசியா இருக்கு சார். சார் என்ன எந்த ஊசியா இருந்தாலும் ஒத்துக்கிற மாட்டேங்கிற. வாங்க உங்களுக்கு தான் இன்னும் சரியாகாத மாதிரி இது. சார் நீர் நல்லா போகுதா? நீர் கட்டியா போகுதா? எனக்கு தான் சார் கொஞ்சம் கடுக்கல்னு கடுக்குது சார். உனக்கு கல்லடுப்பா இருக்கும்படி கிறுக்கு முட்டை. இல்ல ஒண்ணே குளுக்குளுன்னு குளு போடுத்துருவான். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? இந்த உங்க பேஷண்ட் அங்கே வந்திருக்காங்க. இதே பொண்டாட்டி சார். எத்தனை பேர் ராப்பா உனக்கு பொண்டாட்டி? இங்க வர டேய். நீங்க என்ன கமோன்றா? ஆமா சார். கமோன்றா வாழைப்பழ வியாபாரியா? சார் நம்ம விட்டோம்னா திழுக்கு. ஐயோ சார் யாருக்கு? ஐயோ என் குடும்பம். அம்மா இங்க வந்துருங்க. என்னத்தை இவங்களை வச்சு நான் நெருப்பு வச்சு கொளுத்திடுவாங்க போல. ஹலோ சார் இந்த வந்துட்டேன். ஹலோ ஐயா பீஸா கொடுத்துட்டு கிளம்புங்க. ஆபரேஷன் பண்ணணுமா? ஆபரேஷன் பண்ணணும். இந்த பண்ணிட்டு இங்க ஒரு ஆபரேஷன் பண்ணணும். இங்க வயிறு ரொம்ப முட்டி உள்ள இருக்கு. சார் கடையை தருங்க. அம்மா டேய் இவங்க கருதா இருக்கிற மிஷின் மாதிரி வேலாக்கு. சார் இங்க வாங்க, நீங்க சட்டையை கழட்டுங்க. இப்படி உட்காருங்க. ஐயோ மடுவே குடிக்கிறான்டா. பூசை நீங்க தெரிச்சிடும். சார் சார் இளநீ ஆபரேஷன். சட்டையை கழட்டுங்க சார். ஒவ்வொன்றா கழட்டிட்டே எடுக்கணும். தம்பி இவங்களை போயிட்டு வேற டாக்டர் வர சொல்லுங்கடா. இவங்க போஸ்ட் மார்டம் பண்றவங்க போல. பந்தேலேருந்து என் வயிற்ற கிழிக்கணும் புழக்கணும். உட்காருங்க, பட்டனை கழட்டணும். உட்காருங்க. கீழே ஏதோ ஆணி இருக்க மாதிரி இருக்கு. ஆணி அது 2 இன்ச்சு ஆணி. மேல மேல உட்காருங்க, மேல உட்காருங்க, மேல உட்காருங்க. உட்காருங்க மேல. உட்காருங்க. ஹலோ குண்டி வச்சு சுத்தில தட்டுறாரு வர்றா. ஹலோ ஹலோ மேடம். அங்க என்ன பாக்குறீங்க? சார் அவன் 2 செவிட்டு முடியல போல. இவன் அலோ அலோங்கிறியா? உட்காரியா? சரிம்மா சரி. நீங்க கையை 2 பிடிங்கம்மா. இருங்க என்ன சார் செக்அப் பண்ண வந்தேன். இப்போ சாருக்கு இவன் செக்அப் பண்ணிக்கிட்டு இருக்கா. சார் எடுத்து வைங்க. வேலை புலம் தெரிஞ்சிச்சு வந்து. ஹலோ நான் எந்த டிராக்டர் வேஷமாவது போட்டு வந்து பொம்பளையில தொடுவோம்னு பார்த்தா அதுக்கும் விட மாட்டேன்டா. சார் நீங்க உழைச்சதுக்கு தாங்க சம்பளம். அது நீங்களே வச்சுக்கோங்க. ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஏய் இதெல்லாம் காதல் செய்த பெண்ணை கல்யாணம் செய்து கெட்டு போன இளைஞர்கள். இது யார் ஏய் காதல் செய்த பெண்ணை கல்யாணம் செய்து கெட்டு போன இளைஞர்கள். முதல்ல பழனியத்தான் சொல்லணும். அப்புறம் எதுக்கு தேவையில்லாம காதல் பண்றீங்க, அப்புறம் கல்யாணம் பண்றீங்க? பெத்தநாயக்கம்பட்டி இளைஞர்கள் பாட்டுக்கு பாட்டு எடுத்தேன், என்ன பாடல் பாடவும் உன்னை தெரிஞ்சிருக்கா. இந்த 100 அடி வச்சுக்க. நீங்க வச்சுக்கிறீங்க. இல்ல அந்த காது அப்படி காது எனக்கு வேணாம். பாட்டுக்கு பாட்டு எடுத்து 100 ரூபாய்க்கு அதான் பாட முடியும். நான் இன்னும் பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல. அவ்வளவுதான், வரி மறந்து போச்சு முண்டைக்கு. அவ்வளவுதான். ஐயா நீங்க ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. போங்க ரெஸ்ட் போங்க. மாலை ஒட்டியலா? பணமாலை. உருமா கட்ட வேண்டியால் கட்டுங்க. இதை இலவு குந்தமாடா. அடி கஞ்சி கலைய கொண்டு கலையெடுக்க போகையிலே, அடி கஞ்சி கலைய கொண்டு கலையெடுக்க போகையிலே, கலையெடுக்கு வேலையில கண்ணம்மா, கலையெடுக்கு வேலையிலே கண்ணம்மா. அதுக்கு அடுத்து என்னன்னு எனக்கு தெரியலம்மா. கண்ணம்மா 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 என்னம்மா 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 கண்ணம்மா 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 கண்ணம்மா.
என்னென்ன செய்யற? என்னவும் செய்யல. ஐயோ நான் பொம்பளை இல்லடா. எனக்கு அவங்க எல்லாம் வேணாம் கார்த்தி. ஐயோ அதுக்கு தான் வர சொன்னியா? உன்னைய தேனில இருந்து எதுக்கு வர சொன்ன? நீ நானும் குண்டிதான். சீரகம் பத்தி கட்டி செடிக்கு செடி கொஞ்சம் கட்டி. சீரகம் பத்தி கட்டி செடிக்கு செடி கொஞ்சம் கட்டி. நாங்க எதுக்கு வந்திருக்கோம்? நாங்க எதுக்கு வந்திருக்கோம்? ஏய் கார்த்தி சார் அவங்க 2 பேருக்கு எத்தனாம் தேதி? புரட்டாசி 30. அட்வான்ஸ் வாங்கிட்டு வா. அட்வான்ஸ் வாங்கிட்டு வா. அவங்க தொழில் சரியா இருக்கா முதல்ல செக்அப் பண்ணி தான் கொடுப்பாங்களா? குத்துராண்டி குத்துராண்டி குத்துராண்டி. இலே குத்துறான்டா அஞ்ச போய் குத்துறான். நீயா குத்திக்கிற? வாதமா பாட்டு பாடவா? பாடு. 2 ஒன்னத்தோடவா. அதோட எலும்ப சட்டக்குன்னு ஓடிச்சு போடுவேன். கரெக்டா ஏற்கனவே இட்லி கடையில வேலை ஆத்து. அதே 2ல 1. குத்துறாண்டி குத்து. ஏய் காட்டன்னு பாடல. பாடு. எப்பயா பாடுவ? 2 ஒன்னத்தோடவா. அதோட நீ செத்த. ஓம் பொந்தலன்னா பொந்தல இல்லடா உன்னே வச்சு 2 லூசு பயல 4ல 2 தொடலாமா. மொத்தமா 6 தொடலாம் பாக்குறேன். வாடிங்க. அடி கஞ்சி கொலையா அந்த அடி சட்டுன்னு சட்டுன்னு கிளம்பி வாடி சங்காதி வெட்டு கொலை. சட்டுன்னு கிளம்பி வாடி. என்னையும் திங்க விடுங்கடா. நானும் திங்கல. என்ன அரே அரே நானும் இன்னும் திங்கலடா. வேடிக்கை தான்டா பாக்குறேன். வந்தால இந்த அதுலயே உட்காந்துருக்க. கமாண்டர் நீங்க குத்துங்க. இந்த நண்பர்கள் குரூப்ஸானே நண்பர்கள் சமையல் குரூப்ஸ் அண்ணா அவர்கள் இங்கே மருதமணிக்காக ரூபாய் 100 செல்வங்களை கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கார்கள். அதனைத் தொடர்ந்து பண்ணப்பட்டியைச் சேர்ந்த ரவி அண்ணா அவர்கள் எனக்காக ரூபாய் 100 செல்வங்களையும் மற்றும் படங்குப்பட்டியைச் சேர்ந்த லட்சுமணன் அவர்கள் 100 செல்வங்களையும் கௌரவப்படுத்தியிருக்கார்கள். அன்பைப்படுத்தி கௌரவப்படுத்திய அன்புள்ளவங்களுக்கு நன்றி. எனக்கு யாராவது தருவாங்கள். தாளம்பட்டி சொல்லுங்க. பேர் சொல்லிருங்க, மறந்துட்டாரு. தாளம்பட்டி தூதை தாதக்கோண்டம்பட்டியை சேர்ந்த தாதையா முருகையா. எவ்வளவு நேரம் நிற்கிறது? புதுக்கோட்டை மாவட்டம் களவம் சூத்தியம்பட்டி. சூத்தியம்பட்டிடா சூத்தப்பட்டி. புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து களவம் சூத்தியம்பட்டி எனது சொந்த அன்பு சொந்தங்கள் எனக்காக 2000 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் என் சார்பாகவும் என் கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி. நன்றி, வணக்கம். ஹரிஹர படத்தை அடி மனசு தப்புக்கு வாடி வாடி அடி அடி மனசு தப்புக்கு வாடி வாடி. அடே சொல்லி ஒழிச்சுட்டான்டா. ஏற்கனவே இங்க வாசனை தாங்க முடியல. நாடகத்துக்கு வந்திருக்கேன். கொன்று அவளை கச்ச கையறா. ஐயோ இவன் கையை வாய வச்சு கண்மை பூரா இங்கே தான் வந்துருச்சு. அது மொச்ச கொட்டாடா. மொச்ச கொட்டாடா. கண்டா வர சொல்லுங்க கூட்டி பாருங்க. ஓடி வருவாளா கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா கிழக்கு வாசல் தண்ணி வீட்டு கிளம்பிட்டாளா ஆத்தா முடிய வந்த சாமி விட்டீங்களே. அடே இது நாடகமா இல்லது செக்ஸ் படமாடா? இங்க வாங்கடா. டக்கு டக்கு டக்குடா. நீங்க வாட்ல விட்டு மாட்டீங்களடா. அந்த ஆடுவா சாமி. ஐயோ அதா ஊத்துறாத. எலி சூத்து மாதிரியே வரும்.
கண்டா வர சொல்லுங்க கையோட குட்டி பாருங்க வர சொல்லுங்க இந்த கையோட குட்டி பாருங்க பொம்மை இந்த கல்யாணத்துல ஒண்ணு ஆடும்பாரு நல்லா வர்றா கண்டா வர சொல்லுங்க கண்டா வர சொல்லுங்க ஆட்டி லூசு முண்டை முண்டை சொல்லாதே பொம்பளை பிள்ளை வேற என்ன முண்டை என்ன சொல்லு ஏ கண்டா வர சொல்லுங்க உங்க 2 பேரும் அம்மா கூப்பிடுது அங்க போய் விளையாடுங்க அப்பா விளையாண்டு வரேன் போங்க ஆடுங்கறானா கபடி விளையாடுங்க அப்பா அம்மா கிட்ட பால் இல்ல உன்னிட்ட அம்மா பட்டே இப்போ என்னடா கிட்டி அடிக்க திறேன் கண்டா வர சொல்லுங்க ஏ கண்டா வர சொல்லுங்க சார்ல போர் அட உங்கள்ட்ட வந்து பொழுந்தால இவன் 2 குத்து குத்துறாங்க இப்ப அவளை அசர விட்டாதே ஆகும் ஒண்ணு ஒண்ணு 5.5 கிராமு கண்ணு இருக்கா இல்லையாடா கண்ணு என்னன்னு சொல்லு என்னன்னு சொல்லுடா கடையில வரிக்கு கேக்குற மாதிரி அது வேணுங்கிற வாங்கி தரேன் அப்பா வாங்கி தரேன் நீ இந்த தங்கச்சி அது வேணுமா வேணாம் சின்ன